காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் புனை அத்தியாயம் 3. தன்னோட அடையாளத்தை ஒரு ஜேர்னலிஸ்டா ஆரம்பிச்ச நம்ம ஹீரோ இன்பா இப்போ தன்னோட கட்டுரையின் வரவேற்பை எல்லா பக்கமும் பார்த்தும் கேட்டும் சந்தோஷப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகரான பாரதியை பார்க்க அசோசியேட்டும் நல்ல நண்பருமான சுதாகர் கூட புக் எக்ஸ்போ போறதா சொல்லி எடிட்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்கள பார்க்க ஆவலா கிளம்புறாங்க. வந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு இன்பாவும் சுதாகரும் வண்டிய விரட்டி போகிற அந்த நிமிஷத்துல இன்பாவோட இன்பத்துக்கு அளவே இல்லை. அவனோட வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத தருணம் அப்படின்றதுனால என்ன பண்ண போறேன்னு நினைச்சபடி எல்லா சிக்னலையும் அப்படி இப்படின்னு திருப்பி முன்னாடி போய் நிக்க சொல்றான் இன்பா. ஒரு வழியா புக் எக்ஸ்போக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? உங்க கூட அலையிறதுக்கு 4 நல்ல கம்பெனி ஏறி இறங்கி இருந்தேன்னா கவர்மெண்ட் சம்பளத்துல புதுசா ஒரு வேலை கூட தேடி இருப்பேனுங்க. வாங்க போலாம். அக்கறை இருக்கிறவங்களுக்கு ஆயில் முழுக்க வாங்கி தரலாம்டா, வா போலாம். நீங்க சொன்ன ஆஸ்பத்திரி தானுங்க, மொத்த கொஞ்சம் போகும்போது பவ்யமா வச்சுக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாரதிங்கிறவங்கள பார்க்கணும். பாரதி அப்படிங்க யாரும் இல்லையே. ஏனுங்க நல்லா பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா வேலைக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்ல கதை நயம் கட்டுரை நயம்னு தமிழ்லாம் ஆர்வம் இருக்கிறவங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன். ஓ பாரதியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். இந்த நேரத்துல ஒரு அழகான வாக்கியம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காத்திருக்கும் கண நேரம் காலங்கள் பல கடந்து விட்டது போல அப்படின்னு நிறைய புத்தகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்பா அங்க இருந்த சேர்ல பாதி உட்கார்ந்துகிட்டோம், மீதி பார்வையில பல முறை பார்த்துக்கிட்டே இருந்த சில மணி துளிகளுக்கு பிறகு மெல்ல ஒரு குரல் கேட்க இன்பாவோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் புனை அத்தியாயம் 3. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ்.